ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது இஞ்சி செத்தல் மிளகாய் சம்பல் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 20 செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன சின்னனா. ஒரு 10 சின்ன வெங்காயம், காவாசி தேசிப்புளி, சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நான் இந்த செத்தல் மிளகாயை சின்ன சின்னனா கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்னனா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இதை அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வறுத்தெடுப்போம். நீங்கள் உரைப்பு கூட வேணுமென்று சொல்லிச்சுன்னா கூட உரைப்பு செத்தல் மிளகாய் போடுங்க. அப்படி உரைப்பு குறையாண்டா குறைச்சி போடுங்க கொஞ்சம். இப்போ இந்த சித்தல் மிளகாய் நல்லா வறுபட்டுட்டுது. இதை இனி நாங்கள் ஒரு தட்டில் வச்சு ஆற விடுவோம். ஆற விட்டு தான் சம்பல் விதை போடணும். இப்போ இந்த சித்தல் மிளகாய் ஆற விட்டேன் நான். இப்போ இது ஆறிட்டுது. இப்போ இதை நாங்கள் விரைச்சி எடுப்போம். நீங்கள் சம்பல் உரலில் இடித்து எடுக்கிறேன்டாலும் எடுக்கலாம், அது இன்னும் சுவையாக இருக்கும். நான் இந்த இறைச்சி தான் எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போடுவோம். நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். காணாட்டி பிறகு போடுவோம். இதை முதல்ல இறைச்சி எடுப்போம். இப்போ இந்த செத்தல் மிளகாயையும் உப்பையும் இறைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே சின்ன துண்டு இஞ்சி வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு அரைப்போம். இப்போ இஞ்சியையும் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளே தேங்காய் பூ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே காவாசி தேசி புளியை விட போகிறேன். புளிஞ்சு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதுக்குள்ளேயே போடுறேன். கருவேப்பிலை இருந்தால் அதையும் நீங்கள் இதுக்குள்ளே சின்ன சின்ன பிச்சு போடுங்க. போட்டுட்டு இதை கலந்து விடுங்க. நல்ல வாசமாக செத்தல் மிளகாய் வறுத்த வாசமும் அந்த பச்சை வெங்காயமும் இந்த தேசிப்புளி வாசமும் சேர்ந்து சும்மா தூக்கலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இஞ்சி சம்பல் தயாராகிட்டுது. இதை நீங்கள் புட்டு, இடியப்பம், அடுத்த ரைஸ், அடுத்த சப்பாத்தி, ரொட்டி, பிரெட் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சுவையாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.